நாசம் பண்ணது மட்டும் இல்லாம கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அதுக்கு உண்டான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அது எல்லாத்தையும் நான் ஸ்டேஷன்ல கொண்டு ஒப்படைக்கிறேன். நீங்க முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணிங்கிறது கூட்டிட்டு போங்க சார். என்ன இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறீங்க? தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் சரி, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுது. முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. அப்பா அப்பா வேணாப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. காலை பிடிச்சி கெஞ்சிரப்பா. பரவாயில்லப்பா, அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டி சரிங்க சார். நீயா இருக்காரு பாரு. என்ன கேடுகட்ட வேலையெல்லாம் வேணாம் சொல்லுங்கப்பா. வா கௌதம் ஐயோ, இல்லைங்க. வேணாம் சித்தப்பா. சித்தப்பா கூட்டிட்டு போக வேண்டாம். கௌதம் ஐயோ, கௌதம் ஐயோ, சித்தி. கௌதம் விடுங்க. எல்லாம் பாவமே பார்க்க கூடாது. விடுங்க சார். இந்த பொண்ணுக்கு இவன் துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. வாழ்க்கையில பண்ணிருக்கான். சாரி சார். என்னங்க நீங்க என்கிட்ட சாரி கேக்குறீங்க? இப்படி ஒரு தருதலை பத்து வச்சிருக்கேன்னு தெரியாம இருந்த எனக்கு அவன் எப்படிப்பட்டவன்னு புரிய வச்சதுக்கு நான் தாங்க உங்களை கையெடுத்து கும்பிடணும். எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்லை. நீங்க செஞ்சதுதான் சரி. என் பையன் பண்ண தப்புக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. சிந்து கொஞ்சம் இருமா, நான் போய் ஆரத்தி தட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். திருஷ்டி கழிச்சிட்டு அப்புறமா உள்ள போலாம். எனக்கும் என் பிள்ளைக்கும் இருந்த திருஷ்டியை தான் நான் கல்யாண மண்டபத்திலே கழிச்சிட்டு வந்துட்டேனேம்மா. இனி எனக்கு என்ன திருஷ்டி சுத்த போறீங்க? உன்னை பொறுத்த வரைக்கும் கௌதம் தான் உன்னை பிடிச்ச திருஷ்டி. அதை நீ கழிச்சிட்ட. ஆனா கல்யாணத்துக்கு வந்தவங்க கண்ணெல்லாம் உன் மேல பட்டிருக்கோம்ல, அதை நாங்க முறைய திருஷ்டி கழிக்கணும்ல. அவங்க கண்ணெல்லாம் என் மேல எதுக்கு பட்டிருக்க போகுது? அப்படி பார்க்க போனா கௌதம் யாரு, என்ன விவரம்னே தெரியாம அவன் சொன்ன ஆசை வார்த்தைய நம்பி மோசம் போயிருக்கான்னா இவ எப்படியாப்பட்ட பொண்ணா இருப்பான்னு என்ன இலக்காரமா தானே பாத்திருப்பாங்க. அப்படி நினைக்கிறது தப்பு சிந்து. ஒரு சாதாரண பொண்ணு ஏமாந்துட்டானா ட்ரெயின்லயோ பஸ்லயோ விழுந்து இந்நேரம் செத்துருப்பா. ஆனா நீ வயத்துல கருவை சுமந்துகிட்டு வைராகியமா உன்னை ஏமாத்தினவன் எவ்ளோ பெரிய பணக்காரன்னு தெரிஞ்சும் பயப்படாம உன்னுடைய இந்த நிலைமைக்கு இவன் தான் காரணம்னு ஊரறிய எல்லாருக்கும் எடுத்து சொல்லி அவன் கையால தாலியும் வாங்கிக்கிட்டு உனக்கும் உன் குழந்தைக்கும் இந்த அங்கீகாரம் போதும், இதுக்கு மேல எதுவும் வேண்டாம், உங்க சொத்தும் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்த பாத்தியா? நீதான் உத்தமமான பொண்ணுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் உன்னை பெருமையாதான் பார்த்திருப்பாங்க. அதுக்காக தான் இந்த ஆரத்தி. ஏம்மா ஈஸ்வரி, நீ போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா போ. என்ன நடக்குதுங்க? பார்த்தா தெரியல, இவளை ஏமாத்தினவனுக்கு சரியான பாடத்தை கொடுத்துட்டு அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்திருக்கால. அதுக்குதான் ஆர்த்தி சுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக போறோம். இவ என் தம்பி வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. இவளுக்கு ஆரத்தி எடுக்க போறீங்களா? இதுக்கெல்லாம் காரணமே நீதாண்டி.
இவள கைக்குள்ள வச்சுக்கிட்டு திட்டம் போட்டு என் தம்பிய பழி வாங்கிட்டல. யாரு? உன் தம்பிய நான் பழி வாங்கினா? ஏய் ஆமாண்டி, நீ எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்க. இவளை வச்சு என் சித்தப்பா கிட்ட இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி கொடுத்து என் தம்பிய போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்து அந்த சந்தோஷத்துல வந்து இவளுக்கு ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. இந்த மோசக்காரிக்கு ஆரத்தி ஒரு கேடா? ஏய், ரகு, என்ன திமிரு இருந்தா ஆர்த்தி தட்டை தட்டி விட பாப்ப. ஒன்னு விட்டான்னு வை. டேய், ஏண்டா ஓங்குன கையை அப்படியே நிறுத்திட்டு அப்படியே 4 சாத்து சாத்த வேண்டியதானே? சாத்தானுக்கு துணை போற சாத்தான் இவ. சாத்தானா? சாத்தான் நானோ என் தம்பியோ கிடையாது. நீங்க எல்லாரும் தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரகு, இவளை உள்ள கூட்டிட்டு போங்க. இவ இங்க இருந்தா பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. ஆமாண்டா, இவ்வளவு பிடிச்சி இழுத்துட்டு போய் ரூம்குள்ள அடைச்சு வை, இல்லைன்னா கொக்கரிச்சுக்கிட்டே தான் இருப்பா. இழுத்துட்டு போடா. ஏய் வாடி உள்ள. வா. அடி ரகு, ரகு கையை விடுங்க. ரகு, சொன்னா கேளுங்க, கையை விடுங்க. எப்பதான் நல்ல புத்தி வரப்போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் இவளுக்கு வரவே வராதுங்க. அது இவளோட பிறவி குணம், அப்படிதான் இருப்பா. செவந்தி, இந்த கற்பூரத்தை ஏத்து. இது புடி. கையை விடுங்க ரகு. கையை விடுங்க. தேவையில்லாத பேசி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்ப. ஒழுங்கா உள்ள வா. வா உள்ள. ரகு, கையை விடுங்க. வான்னு சொல்றல. கையை விடுங்கன்னு சொல்றல. பக்கத்துல வந்தீங்க. இப்படிதான் மண்டபத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண தில்லுமுள்ள கண்டுபிடிச்சு தாலி கட்டுற நேரத்துல எப்படியாவது சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடலான்னு வந்தப்போ என்ன மயக்கமாக்கி ரூம்ல அடைச்சு வச்சிட்டீங்க. இப்ப இங்கேயும் வந்து என்ன பேச விடாம ரூம்ல போட்டு பாக்குறீங்க. வா, போம்மா, உள்ள போ. ஒரு முறை தான் ஏமாறுவேன், திரும்பவும் நான் ஏமாற மாட்டேன். ஏய், என்ன நாங்க துள்ளுமுள்ளு பண்ணி ஏமாத்தி கல்யாணத்தை பண்ண பார்த்தோம். அந்த உண்மையை நீ கண்டுபிடிச்சு கல்யாணத்தை நிறுத்த பாத்தியா? ஆமா, இத்தனை நாளா இந்தா ஒண்ணு இல்லாதவன் நிக்கிதாங்கிற பேர்ல பக்ரைன்ல பெரிய பணக்காரி 5-6 எண்ணெய் கிணறுக்கு சொந்தக்காரின்னு சொல்லி நடிக்க வச்சு ஃபோர்ஜரி பண்ணி பல கோடிக்கு சொந்தக்காரனா இருக்கிற என் தம்பியை ஏமாத்தி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே.